Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to find the square of a number. கீபோர்ட்ல இருந்து ஒரு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதோட ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். A square number is a number multiplied by itself. ஸோ ஒரு நம்பரை அதே நம்பரை கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். த அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தட் இஸ் ஆஸ்ட்ரிச் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இன் திஸ் எக்ஸாம்பிள் த யூசர் இஸ் ஆஸ்க்ட் டு என்டர் அன் இன்டிஜர் நம்பர் யூசிங் இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்டிஜர் நம்பரை என்டர் பண்ண சொல்லி யூசர்கிட்ட கேட்க போகிறோம் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. தென் தீஸ் இன்டிஜர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் நம்பர் யூசிங் த இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி நம்ம கீபோர்ட்ல இருந்து ஒரு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதை நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்புட் வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்ண போகிறோம் யூசிங் இன்புட் ஸ்டேட்மெண்ட். திஸ் நம்பர் இஸ் தென் மல்டிப்ளைடு வித் இட் செல்ஃப் யூசிங் த அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஆஸ்ட்ரிச் and the result is stored in an output variable square. The keyboardல இருந்து இன்புட் வாங்கின இன்டிஜர் நம்பர் வந்து நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கு. அந்த நம்பர்ங்கிற வேரியபிளை அதே வேரியபிளை கொண்டு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். Finally, the print statement is used to display the square of a number to the screen. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஸ்கொயர் வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபைனலா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இனிமே ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் டைப் பண்ணிக்கிறேன். The command starts with a hash symbol in Python. பைத்தான் லாங்குவேஜ்ல ஒரு கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி நம்ம ஹேஷ்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த கமாண்ட் லைன் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் மூலமா எக்ஸிக்யூட் ஆகாது, சிம்பிளி இக்னோர் ஆயிரும். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ப்ரோக்ராம்க்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். ஒரு நம்பரோட ஸ்கொயர் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு இன்புட் நம்பர் வேணும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு நம்பரை இன்புட் வாங்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் அண்ட் இன்டிஜர். இப்போ ஒரு இன்டிஜரை ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். திஸ் இன்புட் மெத்தட் ரீட்ஸ் a line from the input and converts it into a string and returns it. இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். So whatever you enter as input function convert it into a string. நம்ம கீபோர்ட் மூலமா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ என்டர் அன் இன்டிஜர் வேல்யூ ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு a string.
நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. நமக்கு இன்டீஜர் டேட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ல int அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. This int method can construct an integer number from a string literal. ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டீஜரை ரீட் பண்ணலாம் அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis, தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis. எக்ஸாம்பிள் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி நான் இப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ள enter a number அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், int ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா enter a number அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த int ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இப்போ இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் நேம்ல போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு int அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் enter a number அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே ஆனவுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும், int ஃபங்க்ஷன் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒரு இன்டீஜர் நம்பரை ரீட் பண்றதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை int ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணணும். ஸோ இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ enter the number அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். தென் இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis. ஸோ இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை ரீட் பண்ணி அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்காது, ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இன்டீஜராகவே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு int ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளிசிட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். தென் ஃபைனலாக அந்த int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis. ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இன்டீஜராகவே கன்வெர்ட் ஆயிரும். அது ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்புட் வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும் enter the number அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு நம்பரை இன்புட்டா கொடுக்கணும். நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த அந்த 5 அப்படிங்கிற இன்டீஜர் ரீட் ஆகி நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும் யூசிங் இன்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். ஸோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் we need to calculate the square of a number using expressions. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். This number is then multiplied with itself using the arithmetic multiplication operator, that is asterisk, and the result is stored in the variable square. நம்பர் அப்படிங்கிற வேரியபிள அதே வேரியபிளை கொண்டு மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு அந்த நம்பரை அதே நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இப்போ இன்புட் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள் நேம் வந்து நம்பர். ஸோ இந்த நம்பரை அதே நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஆஸ்ட்ரிச் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் சேம் வேரியபிள்
ஒன் மோர் டைம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை நம்பர். ஸோ இதுலேருந்து நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் ஒரு அவுட்புட் வேரியபிளில் கொண்டு ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிளில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதோட ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் ஆகி அந்த அவுட்புட் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். தென் ஃபைனலாக நம்ம இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் த ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஸ்கொயர் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு கமாண்ட் லைனாக கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம பெராந்திசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம், ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி பெராந்திசிஸ் பிராக்கெட்குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம், ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம், ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பெராந்திசிஸ் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் த என்டர்டு நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள த என்டர்டு நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர் இதையே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், பெராந்திசிஸ் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நான் அவுட்புட்ல இந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறேன். So to combine a text and a numeric variable, Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். அப்ப நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் த என்டர்டு நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் கமா யூஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஏங்கிற வேரியபிள்ல தான் ஃப்ளோட் வேல்யூ ரீட் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏங்கிற வேரியபிளை நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கமான்னு யூஸ் பண்ணிட்டு ஏ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த என்டர்டு நம்பர் இஸ்ங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அது கூட ஏல இருக்கிற வேல்யூ கம்பைன் ஆகி டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும், அதில் இருக்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிரும். நான் இப்போ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுத்தேன்னா ஸ்கொயர் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு 25. ஸோ நான் வந்து 5 அப்படிங்கிற இன்டிஜர் கொடுத்துருந்தேன். ஸோ 5 இஸ் மல்டிப்ளைடு வித் 5, 5 into 5 ஆன்சர் 25. அதுதான் இப்போ எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு வேரியபிளை கம்பைன் பண்றதுக்கு கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்டும் இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ என்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு, ஸ்கொயர் வேல்யூ இஸ். தென் அந்த வேரியபிள்ல இருந்து 25ம் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.